அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் சௌபாக்கிய கௌரி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு உரிய தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கு தட்சிணையும் தாம்பூலம் அளிக்க வேண்டும். பெண்கள் செல்வ செழிப்போடு நல்ல கணவன் குழந்தைகள் பேர குழந்தைகள் என நிறைவான வாழ்வு வாழ்வதே சௌபாக்கியம் எனப்படும். அத்தகைய நிறைவான வாழ்வு வரும் தரும் சௌபாகியத்தை பெற பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இந்த விரதத்துக்கே சௌபாக்கிய கௌரி விரதம் என பெயர். பங்குனி மாத வளர்பிறை திதியை சௌபாக்கிய கௌரி விரதம் என அழைப்பார்கள். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை சிறப்பான இந்த விரதத்தன்று அம்பாளை கொண்டாடுகின்ற இந்த விரதத்தை மிக எளிமையான பூஜையின் மூலம் நீங்கள் கட்டாயம் கொண்டாடலாம். சிலர் 1 மாத காலம் கொண்டாடுவார்கள். அடுத்து வரும் திருதியை முதல் அட்சய திருதியை வரை கலசத்தை ஆவாகனம் செய்த திருநாளும் அந்த அம்பாளை பூஜை செய்வதன் மூலம் பற்பல சௌபாக்கியங்களை பெறலாம். இந்த விரதத்தால் வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடை நீங்கி நடக்கும். வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் பெருமாள் கோவிலில் தயாராகுங்கள். சிவாலயத்தில் அம்பாளுக்கும் விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வரலாம். கௌரி என்பது அம்பாளை குறிக்கும் ஒரு சொல்லாகும். உலக மக்களுக்கு தாயாக இருந்தாலும் அவள் கன்னியாகவே பாவிக்கப்படுகிறார்கள். ஆகவே இவளை வழிபவர்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் என நம்பிக்கை. மரங்களில் புன்னை மரம் என்பது இயற்கை அளித்த அருட்கொடையாகும். புன்னை மரத்தின் அதிக மலர்கள் பூத்து குலுங்குவதை வைத்து அந்த காலத்தில் மழை பொழியை தீர்மானித்து வைத்துள்ளார்கள். அந்த சான்றுகளும் உள்ளன. புன்னை மரத்திற்கு அடியில் அம்பாளை வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் படைத்து மரத்தை சுற்றி 108 முறை வலம் வந்து வணங்கினால் வேண்டிய வரவெல்லாம் கிடைக்குமாகும். ஆனால் புன்னை மரத்திற்கு நாம் எங்கு செல்வது? புன்னை மரம் தெரிந்தவர்கள் இப்படி செய்யலாம். அப்படி புன்னை மரத்தை வைத்து வழிபட முடியாதவர்கள் புன்னை மர பூக்களை கொண்டு வந்து தாராளமாக வழிபடலாம். புன்னையில் கௌரி வசிக்கிறார்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு உரிய தினமாகவே பார்க்கப்படுகிறது. எந்த கிழமையில் நாம் விளக்கேற்றாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிக உயர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாள் இறை வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அம்பாள் கௌரி இந்த பூவை வைத்து வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. கௌரி விரதத்தில் அன்னை சௌபாக்கிய கௌரி என்றும் அந்த திருமணத்தில் சிவனாருடன் இணைந்த திருக்கோலத்தில் வழிபட வேண்டும். தட்சனின் மகளான சதிதேவி இவ்விரதத்தின் பயனால் சிவனாரை மணந்தார்கள். சௌபாக்கிய கௌரி விரதம் சௌபாக்கியம் எனப்படும். அனைத்தும் 16 வகை பேறுகளையும் பெற்றுத்தரும். விரத தினத்தில் அதிகாலையில் நீராடி முறையாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சிவனாருடன் தேவி இணைந்த கோலத்தில் அம்பிகையின் உருவத்தை படத்தை மலர் மாலை சூட்டி சிவப்போஸ்திரத்தால் அலங்கரிக்க வேண்டும். மாங்கல்ய பொருட்கள் என சொல்லப்படும் 16 வகை பொருட்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், காதோலை, கருமணி, மரசீப்பு, கண்மை, மஞ்சள் கயிறு, மெட்டி, கொலுசு, வளையல்கள், மருதாணி, தாம்பூலம், வெற்றிலைப்பாக்கு, புடவை, ரவிக்கை துண்டு ஆகியவற்றை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பூக்கள், பழங்கள், பலகாரங்கள், நிவேதன பொருட்கள் ஆகியவற்றையும் தவறாமல் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பூஜையை காலை அல்லது மாலையில் செய்யலாம். முதலில் கணபதியை பூஜிக்க வேண்டும். பின்னர் நவகிரகங்களை வணங்க வேண்டும். பின்னர் சிவன் பார்வதியை பூக்களால் அர்ச்சனையில் வழிபட வேண்டும். தீப தூப ஆராதனை காட்டி தயாராக உள்ள பழங்களை, பலகாரங்கள், நிவேதன பொருட்கள், மங்கள பொருட்கள் அனைத்தையும் பக்தியுடன் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் யாரேனும் இவர்களுக்கு உணவளித்து பெண்களுக்கு தட்சிணையுடன் தாம்பூலம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த சௌபாக்கிய கௌரி விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவருக்கு திருமண வரம் வேண்டுமென்றால் கண்டிப்பாக பெண்களுக்கு திருமண வரம் அமையும். குழந்தை பேறு இல்லாதவர்களும் இந்த விரதத்தை கண்டிப்பாக பிடிக்கலாம். சௌபாக்கிய கௌரி விரதம் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். இந்த விரதத்தை ஒருவர் கடைபிடித்து வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியமும் கிடைத்து பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்பட்டுள்ளது. அத்தனை சிறப்பு மிக்க இந்த சௌபாக்கிய விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக விரதம் பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.